மகர ராசிக்காரர்கள் என்றாலே ஒரு தனிப்பிரியம். காரணம் என்னென்னா, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தான் 7ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். வாழ்க்கையில் அது என்ன சார் 7ஆம் இடத்துல குரு வர்றது அவ்வளோ பெரிய விசேஷமாக, ரொம்ப பெரிய விஷயம். அந்த சட்டத்தோடைய சாவி எங்கே இருக்குது? ஒரு பூட்டில் இருக்குது. அந்த பூட்டோட சாவி ஒரு சாவியில் இருக்குது. ஒரு சாவி இருந்தால் போதும், பூட்டு நவுந்துடும். பூட்டு நவுந்துருச்சுன்னா போதும், சட்டம் நவுத்திடலாம். சட்டம் நவுந்ததுன்னா கதவையே நவுத்திடலாம். அந்த சாவி தான் என்ன. 7ஆம் இடத்து குருவுடைய ஒரே சந்தோஷம் என்ன சொல்லுங்கள்? ஒரே ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் அப்படின்னா 5ஆம் பார்வையாக உங்களோட 11ஆம் இடத்துக்குரியவன் 12இல் மறைந்தால் அது விபரீத ராஜயோகம். இது எல்லாம் விபரீத ராஜயோகங்க. இந்த விபரீத ராஜயோகத்தை தே இட் செல்ஃப் அவங்களே தராங்க. அப்போ சூரியன் விபரீத ராஜயோகத்தை கொடுத்தா புகழேணியின் உச்சத்திற்கு செல்வீர்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் என்றாலே ஒரு தனிப்பிரியம். காரணம் என்னென்னா, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தான் 7ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். வாழ்க்கையில் அது என்ன சார் 7ஆம் இடத்துல குரு வர்றது அவ்வளோ பெரிய விசேஷமாக, ரொம்ப பெரிய விசேஷங்க. 7ஆம் இடம் என்பது நியூ இன்னோவேஷன். வாழ்க்கையிலே புதிய புதிய இன்னோவேஷன்ஸ், புதிய புதிய விஷயங்கள் வரும்பொழுது தான் நம் வாழ்வு என்பது மிளறுகிறது. இவ்வளோ பெரிய கதவு இருக்கும். அந்த கதவுடைய ஒரு சாவி எங்கே இருக்குன்னா இவ்வளோ பெரிய சட்டத்தில் இருக்குது. அந்த சட்டத்தோடைய சாவி எங்கே இருக்குது? ஒரு பூட்டில் இருக்குது. அந்த பூட்டோட சாவி ஒரு சாவியில் இருக்குது. ஒரு சாவி இருந்தால் போதும், பூட்டு நவுந்துடும். பூட்டு நவுந்துருச்சுன்னா போதும், சட்டம் நவுத்திடலாம். சட்டம் நவுந்ததுன்னா கதவையே நவுத்திடலாம். அந்த சாவி தான் இன்னோவேஷன். அந்த இன்னோவேஷன் உங்களுக்கு வரப்போகுது. 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். லைஃப்பில் நிறைய பேர் இந்த இன்னோவேஷன் இல்லாமல் தான் சுற்றிட்டுருக்கோம். அந்த நாட்டு மட்டும் கிடச்சிருச்சுன்னா பிஸ்னஸில் பெரிய ஆளாயிடலாம். அந்த நாட்டு தான் கிடைக்கல. 7ஆம் இடத்திலே குரு வருகிறார், வந்திருக்கிறார். 7ஆம் இடத்து குரு உங்களுக்கு காதலை தருகிறார், இன்பத்தை தருகிறார், திருமண வாழ்க்கையை தருகிறார், மனசு நிறைய மத்தாப்பு சந்தோஷத்தை தரார். 7ஆம் இடத்து குருவுடைய ஒரே சந்தோஷம் என்ன சொல்லுங்கள்? ஒரே ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் அப்படின்னா 5ஆம் பார்வையாக உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்குறது. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், உபஜயஸ்தானம். அதை குரு பார்த்துடுறாரு. குரு பார்க்கும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு சகல விதமான லாபங்களையும் தருகிறார். மகிழ்ச்சியாக வச்சிருக்கார் குரு பகவான். 5ஆம் பார்வையாக 11ஐ பார்த்து எதை தொட்டாலும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கார். ஒரு ஃபீல் ஆகணும், நம்ம கரெக்டான ட்ராக்கில் தான் போகிறோம், நம்ம எதை தொட்டாலும் வெற்றி நமக்கு அப்படிங்கிற அந்த ஃபீல். 11ஐ பார்க்குறார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார். அந்த செவ்வாயோடு சேர்ந்த சுக்கிரனையும் சூரியனையும் புதனையும் கூட பார்க்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு 6 அந்த புதன். இந்த புதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறான். ப்ளஸ் 5 சுக்கிரன் ப்ளஸ் 8 புதன் சூரியன் எல்லாருமே சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 11ஐ குரு பார்ப்பதால் இவங்க அத்தனை பேரும் பரிசுத்தர்கள் ஆகிடுறாங்க, இல்லை க்ளீன் ஆகிடுறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ண வந்தவன் அந்த யார்? புதன். வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்க வந்தவன். இந்த குரு பாருங்கள், டபுள் பெனிஃபிட்டு. என்றைக்கு குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்தாரோ, உச்சம் பெற்றாரோ, அவர் வந்து தர்ற பலன்கள் ஒரு பக்கம்னா, அவர் இந்த கிரகங்களை எல்லாம் சமாதானம் பண்ணுறது இன்னொரு பக்கம். காரணம் என்ன அப்படின்னா, 6 புதன் அவனை வந்து கூல் டவுன் பண்ணிடுறார். இப்போ வீசிங் ட்ரபிள், ஆஸ்துமா, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு அவங்களுக்குலாம் சரியாயிடும். வயிறு, அதே மாதிரி யுட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சுக்கிரனையும் பார்த்துடுறார். குரு பார்ப்பின் கோடி நன்மை. சில பேர் வந்து 10ஆம் பார்வையாக சுக்கிரன் இருக்கும் பொழுது, 10 சுக்கிரன் இருக்கும் பொழுது கார் தொழில், அழகு சாதனை ஏற்றுமதி, காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் கூட குரு பார்த்துடுறார். குரு பார்க்கும்பொழுது அதுவும் சரியாயிடுது. அடுத்ததாக 8 சூரியனை பார்த்துடுறார். 8 சொத்துக்களை, அசட்ஸை, ஆயுள் பாவத்தை சேர்த்துறவன். அதையும் குரு பார்க்கும்போது ஆயுள் பாவம் என்பது அதிகரிக்கிறது. ஆயுசை பற்றி பயந்துட்டு இருந்தவங்களாம் ஆயுள் பாவம் என்பது அதிகரிக்கிறது. இந்த குரு பகவான் மிதுனத்துக்கு சென்று 7ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு இதுக்கப்புறம் வர்றது தான் ராஜயோகமே. எப்போது? இந்த டிசம்பர் 10 தேதிக்கு அப்புறம் எல்லாமே 12ஆம் இடத்துக்கு போகிறாங்க. 12ஆம் இடம்னா என்ன? உங்களுக்கு 6 புதன் 12இல், 8 சூரியன் 12இல், எல்லாம் 12இல். அப்போது 6 12இல் மறைந்தால் அது விபரீத ராஜயோகம். 8 12இல் மறைந்தால் அது விபரீத ராஜயோகம். இது எல்லாம் விபரீத ராஜயோகங்க. இந்த விபரீத ராஜயோகத்தை தே இட் செல்ஃப் அவங்களே தராங்க. அப்போ சூரியன் விபரீத ராஜயோகத்தை கொடுத்தா
புகழேணியின் உச்சத்திற்கு செல்வீர்கள். புகழில் உச்சத்துக்கு போய் பெரிய பிரபலமாகறீங்க. புத பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கொடுக்கும்போது பிஸ்னஸில் நல்லா வருவீங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணுவீங்க. 6 கூடியவனும் 8 கூடியவனும் 12 மறைந்து இத்தனை யோகங்களை தருகிறார். 5 கூடிய சுக்கிரன் வேற 12ஆம் இடத்துல. சுக்கிரன் 12ஆம் இடத்தில் செல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இது ஒன்று தான் குறை. என்ன? குழந்தைகளுடைய வளர்ப்பு, குழந்தைகளுடைய படிப்பு போன்றவற்றில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இது ஒன்று தான் குறை. மற்றபடி இந்த குரு பகவான் 12ஐ பார்த்து சகலவிதமான நன்மைகளையும் தந்து விடுகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு மாபெரும் சிறப்பு இந்த குருவால் ஏற்படுகிறது. அது இல்லாமல் இந்த குரு உடம்பை வேற பார்க்குறார். மகர ராசிக்காரர்கள் ஃபிட்னஸ் ஆக போகிறீங்க. இளமை திரும்புதே தன்னா துள்ளி குதிக்குது நெஞ்சம், அதெல்லாம் ஏற்படும். துள்ளி குதிக்கும் நெஞ்சம். காரணம் என்ன? குரு பகவான் பார்த்துட்டார் மகரத்தை. அடுத்து குரு பகவான் சனியை பார்க்குறார். அந்த சனி யார்? உங்களுக்கு ராசியாதிபதி. அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் போய் உடம்புல ஒரு தெம்பு வருதுங்க. எது போட்டா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வருது. குரு பகவான் இந்த தன்னுடைய ஒரு அருட்பார்வையால் ஒரே ஸ்ட்ரோக்கில் இத்தனை பேரை பார்த்துறார். அடுத்து மகரத்தை பார்க்குறார், அடுத்து சனியை பார்க்குறார், மீனத்தை பார்க்குறார். இத்தனை விதமான நன்மைகளை தந்துடுறார் அந்த குரு. சரி, குரு தான் அவளை நன்மை பண்ணுறார். சனி என்ன பண்ணுறார்? 28 பேசிகிட்டு இருக்கிற இந்த நாள் 27, நாளைக்கு 28. நாளைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ரொம்ப சந்தோஷம்பா. ராசிநாதன் நீங்கள் போய் வக்கரமாகி எங்களை படுத்தின பாடு போதும். உலகத்தில் நண்பர்களே, மனதின் நீளம் வாழ்வின் நீளம். மனசை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க உலகத்தில் எதை வேணால் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ராசிநாதன் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியல. மனசு என்ன வேணால் அலைப்பாய்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்து சனி நார்மல் சனியாக மாறிடுறார். ஸ்பெசிஃபிக் சனியாக, டெரர் சனியாக இருந்தார். சிட்டி 2ஆக இருந்தார். இப்போ என்ன ஆகிட்டார்? நார்மல் சனி ஆகிட்டார். அவர் 3லிருந்து 3, 4, 5ஐ பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் என்பது சொத்து. 5ஆம் இடம் என்பது இறை வழிபாடு. இதை சனி பார்க்குறார். ஸோ அப்போது குழந்தை பிறப்பதற்கான யோகங்களை சனி தருகிறார். எப்படி சனி தர முடியும்? ஏன்னா அவர் உங்களுக்கு ராசியாதிபதி. அவர் தந்து தான் ஆகணும். அவர் நினச்சா தர முடியும். ஹி ஹேவ் ஆக்சஸ். அடுத்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 7ஆம் பார்வையாக 9ஐ பார்க்குறார், 12ஐ பார்க்குறார். இப்போ பாருங்கள், எல்லாருமே 12ஐ பார்த்துடுறாங்க. அப்போ சுபவிரயங்களும் மகிழ்ச்சியும் குதூகலமும் வீடு ஃபுல்லாக நிரம்பி வழிகிறது. மகர ராசிக்காரர்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளவு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பு. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. அவங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க